ராமகிருஷ்ணர் அவர் அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியலைங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்ட். அது உருவத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறத தாண்டி என்னால் வர முடியலைங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து. அப்பையும் அவர் பூஜையெல்லாம் பண்ணலை. இல்லை, எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கணும், ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மனித செயலுக்குள்ளே தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத உருவத்திட்ட போய் எப்படி பொருளை கொடுக்க முடியும்? அப்போ நான் என்னையே கொடுக்குறேன், எனக்கு ஒரு இந்த மாதிரி எனர்ஜி இருக்கிறத என்னால் மறக்க முடியலை அப்படிங்கிறது தான் அந்த சரணாகதி உருவானது. இது இல்லாமையே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது அண்ணாமலையார்ட்ட நீங்கள் கேட்குறத கேட்காமலேயே உங்களுக்கு தேவையானதை பண்ணிட முடியும்னு தான் சொல்கிறோம். நீங்கள் உங்களை உணராத வரைக்கும் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும். நீங்கள் உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா இது கஷ்டம் இல்லை, நம்ம இப்படி இதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு விஷயம் என்னென்னா, உன்னால் அது சாத்தியப்படுத்திக்க முடியும் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத விட தாண்டி அதை சாத்தியப்படுத்திக்க முடியும். அதை சாத்தியப்படுத்துறதுக்காக தான் ஒன்று இங்கே வர வச்சுருக்காங்க. கேட்டால் என்ன, கேட்கலனா என்ன, என்னை மதித்தா என்ன, என்னை மதிக்கலைனா என்ன, வணங்கினா என்ன, வணங்கலைனா என்ன, என்னை சந்தேகப்பட்டா என்ன, சந்தேகப்படலைனா என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரு எனர்ஜி எங்கிட்டேருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அது இங்கே சுற்றி இருக்கிற யாருக்காக இருந்தாலும் போகும். ஒரு சின்ன நெருப்பு வந்துச்சு எனக்குள்ள, அது பெரிய நெருப்பாக மாறினதுனால தான் கண்டறியும் திறன் எனக்கு கிடச்சிச்சு. இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறுபட்ட எனர்ஜிகள் கொட்டி கிடக்கு. அது எல்லாமே ஒன்று ஒன்றா நீ சேகரித்து ஒவ்வொரு எனர்ஜிக்குள்ளேயும் ஒரு ஒரு தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, அவர் பக்கத்தில் இருக்கிறாரு, நீங்கள் பெண்ணு, அவர் ஆண். இப்போ இதே மாதிரி பிரபஞ்சத்தில் ஒரு அலைவரிசைகள், பல அலைவரிசைகள் இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு அலைவரிசைக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்குது, ஒரு செயல் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணி போகணுங்கிறதுக்காக தான் இந்த பெயரையோ இந்த விஷயத்தையோ சொல்லப்பட்டது. இதை வேற மாதிரி அவங்க உருவ வழிபாடாக அதை கன்வே பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எந்த ஞானியரும் உருவத்தை வச்சு அவங்கள வழிபடவும் இல்லை, அதை பெருசாக அதை எடுத்துக்கிறதுக்கும் இல்லை. ராமகிருஷ்ணர் அவர் அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியலைங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்ட். அது என்னால் வர முடியலை, நான் அதிலே முழுகிட்டேன், எனக்கு அது நான் உருவத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறத தாண்டி என்னால் வர முடியலைங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை. அப்பையும் அவர் பூஜையெல்லாம் பண்ணலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவர் காளிக்கு பூஜை பண்ணது ஒரு காலகட்டம். அவர் நல்ல காளிகிட்டே இருந்து ஒரு பெரிய எனர்ஜியை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அவர் பூஜை பண்ணலை. காளியை பார்த்தாரு, கோயிலுக்கு போவார், காளியை பார்ப்பார், காளிகிட்ட பேசுவார், அவரே நிற்பார், அப்படி தான் இருந்தார். அவர் பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரிலாம் பண்ணலை. அந்த ஸ்டேஜ் எல்லாம் அவர் கடந்து போயிட்டார். இன்னொரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இப்போ ஒரு தேவி கிட்ட ஒரு பொருளை கேட்டா அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கொடுக்கணும், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கொடுக்கணும். யோக பாதையில எந்த கடவுள்கிட்டையும் எதுவும் கேட்க கூடாது அப்படின்வாங்க. அது ஏன்? இல்லை, எனக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கணும், ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மனித செயலுக்குள்ளே தான் இருக்குது. நாம் ஒரு விஷயந்தான், ஒரு கண்ணுக்கே தெரியலை, ஒரு எனர்ஜியும் பார்க்க முடியலை, ஆனால் சேஞ்சை மட்டும் நம்மளால் உணர முடியும். எனக்குள்ள கண்ணுக்கு பார்க்க முடியலை எனர்ஜியை, ஆனால் என்ன சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத என் வீட்டில் உள்ளவங்களால் பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு தியானத்தில் ஒன்று நடக்குது, அதை உங்கள் அம்மாவில் பார்க்க முடிஞ்சுன்னா உங்கள் அம்மா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்களை மாதிரியே ஒரு 6 நரம்பு விழிச்சு செஞ்சிங்களே, உங்கள் அம்மாவும் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே எப்பப்போ தியானத்துக்கு போவோன்னு கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அங்கே பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு நடந்தது அவங்களுக்கு நடக்கலை. இப்போ அதனால அவங்களுக்கு என்னன்னா, அவங்க லைஃப் இருக்குல்ல, அவங்கள மாதிரியே உங்களை யோசிக்கிறார். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்குள்ள நடந்திருக்க அந்த எனர்ஜியில் எதுவுமே தெரியலை. அப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது அந்த இடத்தையோ ஏதோ ஒரு இடத்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னையே நான் ஒப்படைக்கிறேன், நீ ஒரு நல்ல விஷயமா இது இந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சு கிடச்சிது அப்படின்னா ஒரு சரணாகதியாக ஒருத்தன் வணங்கி அந்த இடத்த ஒரு செயல் செஞ்சு தன்னை வேற எதுவும் கொடுக்க முடியாது, தங்கிட்டேருந்து வேற எதுவுமே இல்லை அவங்ககிட்ட.
அவங்ககிட்ட இருக்கிறது இந்த உடல் தான் இருக்குது, இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் தான் இருக்குது. வேற என்ன இருக்குது? பொருளா கண்ணுக்கு தெரியாத உருவத்திட்ட போய் எப்படி பொருளை கொடுக்க முடியும்? அப்போ நான் என்னையே கொடுக்குறேன், எனக்கு ஒரு இந்த மாதிரி எனர்ஜி இருக்கிறத என்னால் மறக்க முடியலை அப்படிங்கிறது தான் அந்த சரணாகதி உருவானது. இவ்வளவுதான் இதோட விஷயம். வேற என்ன போய் தேவிகிட்ட போய் பொருளை கொடுக்கறது? ஒரு கருப்பண்ண சாமி கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் ஒரு வாராகி தேவிகிட்டயோ மகாபத்திங்கிற தேவிகிட்டயோ ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்காயா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வாராகிகிட்ட கேட்கறது, கருப்பண்ணசாமி கிட்ட கேட்கறது, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது இல்லாமையே ஒரு விஷயத்த பண்ணிட முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ணாமலையார்ட்ட நீங்க கேட்கறத கேட்காமலேயே உங்களுக்கு தேவையானதை பண்ணிட முடியும்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? அது நமக்கு வழிமுறை தெரியலைங்கிறதான் அது விஷயம். இது ஈஸியா இருக்கு நம்ம கேட்கறது. இப்போ இந்த அம்மா இருக்கிறாங்க, தியானம் பண்ண முடியாது. தியானம்னு அவங்களுக்கு பண்ணணும்னு ரொம்ப பிரியம். ஆனால் வரலன்னா அந்த நரம்பு விழிக்கலை. அந்த நரம்பு, அந்த எனர்ஜி கிடைக்கணும். கிடைச்சா நரம்பு விழிக்கும். அப்போ அந்த எனர்ஜி கிடைக்காத வரைக்கும், விழிக்காத வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் தான் இறைவனை கும்பிடுவாங்க. அது நடந்துருச்சுன்னா அவங்க அந்த ஃபார்முலாவை வெற்றுவாங்க. இப்போ நடக்காம தான் நீங்கள் கருப்புசாமி கிட்டையும் அந்த அம்மா கிட்டையும் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நடந்தவங்க அந்த மாதிரி அணுக மாட்டாங்க. புரியுதுங்களா? நடந்தவங்க அணுகக்கூடாது. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, எந்த கடவுள்கிட்டயும் எதுவும் எப்பவும் கேட்காத அப்படின்னு. இல்லை, ஒரு ஸ்டேஜில் வந்து நீ கேட்காத அப்படிங்கிறதோட ஏன் கேட்கணும்? கேட்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? கேட்கறதுக்கான ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க. கஷ்டப்படும் போது கேட்கலாம். இல்லை, அதுவும் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் உங்களை உணராத வரைக்கும் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும். நீங்கள் உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா இது கஷ்டம் இல்லை, நம்ம இப்படி இதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? நீங்கள் அது புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்போ நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், இப்போ எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதனால இறைவா கொஞ்சம் காசு கொடுக்குறேங்க. ஏன் ஏழையாக இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இறைவா காசு கொடுல, இல்லை நீ தானே இப்படி என்னை வந்து ஏழையாக வச்சுருக்க, அதான் நான் எனக்கு காட்டிட்டியே சொல்லிட்டியே, இப்போ நான் வந்து கேஷுவலாக பயணிக்கிறேன் அப்படின்னு தான் பயணிப்பேன். இதுதான் என்னுடைய ட்ராக்கு. இப்போ எனக்கு தெரியலைனால தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இறைவா இறைவா என்னை இப்படி பண்ணிட்டியே, அந்த ஊருக்கு போகணும், 500 ரூபா காசு கொடு அப்படின்னா வந்து யார் மூலியமாக அனுப்புன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையும் கேட்குறேன், கடவுள்கிட்டையும் கேட்குறேன். தெரிஞ்சிருச்சு, அதுக்கு நான் கேட்கல. வாய்ப்பு இருந்தால் நான் போவேன், இல்லைனா நடந்து போகிறேன் அந்த ஊருக்கு அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். யாரோ ஒருத்தர் வந்து வாங்க நான் அந்த பக்கம் போகிறேன், உங்களை இறக்கி விட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ எனக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் ஒரு ஏழை அப்படிங்கிற அந்த ஃபீலே இல்லாமல் போயிடுச்சு. தெரியாத வரைக்கும் தான் எல்லாம், தெரிஞ்சுட்டா உங்களுக்கு அந்த இது தேவைப்படாது. உங்களுக்குள்ளே இருக்கிற பதட்டம் பயம்லாம் தெரியாததோட வெளிப்பாடு தான். தெரிஞ்சால் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வாழ்க்கை வந்து அப்படியே அப்படி ஒரு சூப்பராக போயிடும். அவ்வளோதான். இது வந்து சாதாரண விஷயம் நான் சொல்லலை, உண்மையிலேயே சொல்கிறேன். தெரிஞ்சுட்டா நீங்கள் வந்து கை வீசி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? அது தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. இல்லை, ஹெல்ப்புங்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப்பும் ஒரு விஷயம் என்னன்னா, உன்னால் அது சாத்தியப்படுத்திக்க முடியும் தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத விட தாண்டி அதை சாத்தியப்படுத்திக்க முடியும். அதை சாத்தியப்படுத்துறதுக்காக தான் ஒன்று இங்கே வர வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒன்று வர வைக்கல, நீயே வந்திருக்கிற. அடுத்து நீயே அதை முயற்சி பண்ணி நீயே உருவாக்கிக்கிறதுக்கு சாத்தியம் உருவாக்க முடியும். புரியுதுங்களா? நான் வந்து ஒரு 10 மாட்டை மேய்க்கிற மாதிரி ஓட்டிகிட்டு போய் இப்போ நானே கொண்டு போய் உன்னை ஊட்டியில் விட்டுட்டு வர போகிறேன். நீயே போகிற. புரியுதா? நீயே வந்த நீயே போகிற. நீயே நாளைக்கு தியானம் பண்ண போகிற. பெட்டர்மெண்டா இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு குகைக்கு வந்தேன்னா அங்கேருந்து ஒரு எனர்ஜி உனக்கு ஒரு ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி இது ஒரு குகை, இதுக்குள்ளே ஒரு சின்ன எனர்ஜி உனக்குள்ளே ஃபார்ம் ஆகும். அது இன்னும் உனக்கு தியானத்துக்கு ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் விஷயம். என்னை சந்திக்கிறது வந்து ஒரே விஷயந்தான். நீ கேட்டாலும் கேட்கலனாலும் என்கிட்டேருந்து ஒரு எனர்ஜி உங்ககிட்ட வரும். நீ கேட்டா என்ன, கேட்கலனா என்ன, என்னை மதித்தா என்ன, என்னை மதிக்கலைனா என்ன, வணங்குனா என்ன, வணங்கலைனா என்ன, என்னை சந்தேகப்பட்டா என்ன, சந்தேகப்படலனா, என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு எனர்ஜி என்கிட்டேருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அது இங்கே சுற்றி இருக்கிற யாருக்காக இருந்தாலும் போகும். அதை அவன் தக்க வச்சுக்கிறான், தக்க வைக்கலைங்கிறது அவனுடைய கால கணக்கை பொறுத்துருக்கு. அவ்வளோதான் விஷயம். நம்மளை சந்திக்கிறது அதுதான். அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு அவன் அடுத்தது முன்னேறானா என்னங்கிறதா அது. ஒரு தாத்தா இருக்கிறாரு,
தான் பேரன் வந்தபோது ஒரு 10 பேரனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேமித்து வச்ச காசெல்லாம் கொடுக்குறாரு, வச்சுக்கோங்கடா. அந்த மாதிரி தான் நாங்கள் சேமித்து வச்சுருக்கிற இந்த எனர்ஜியை சொல்லாமல் கேட்காமையே அது வந்து ஆகிக்கிட்டே இருக்கும், அது வெளிப்படிக்கிட்டே இருக்கும். வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கியிருக்கிறது ஒரு அனுபவம். அடுத்தது உள்ள இருக்கிறத நாமளே வாலின்ற எடுத்து உன் கையை உன் நெத்தி அமைக்கியோ, உன்னுடைய இதய பகுதியை அமைக்கியோ, இல்லை தலைப்பகுதியை அமைக்கியோ நாங்களே உள்ள கொடுக்கறது, இது ஒரு அனுபவம். எதுவுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறது உடல்லேருந்து அது வெளியாகிறது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தேவையானது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கிற யூனிவர்சல்ல இருக்கிறது. நான் நிறைய மலைகளுக்கு போயிருக்கிறேன், நிறைய குகைகளுக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு எனர்ஜி வந்து இருக்கும், யாராலையும் உணர முடியாது. இப்போ நான் போகும்போது அந்த எனர்ஜி வெளியேறத நான் பார்ப்பேன். புரியுதுங்களா? இப்போ நான் போய் ஒரு மலைத்தொடரில் உட்காருவேன். மேற்கு தொடர்ச்சி மலை சமீபத்தில் போனேன். அந்த மலைத்தொடரில் உட்கார்ந்து இருக்கும்போது அங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்து வெளியேறுது. ஏன்னா இந்த எனர்ஜியோடைய அந்த ரேடியேஷனில் அந்த எனர்ஜி வெளியேறுது. இப்போ இதை வந்து பார்க்க முடியுது. அப்போ அதுக்கிட்ட என்னன்னா, அது எனக்கு கொடுக்கல. நான் போய் அங்கே உட்காரும்போது என்ன பண்ணு, தானா அது வந்து எனக்குள்ளே அப்படியே பனி பொழியிற மாதிரி எனக்குள்ளே அப்படியே அடாப்ட் ஆகுது. இதே தான் இங்கே, இவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த சந்திப்புங்கிறது இதுதான், வேற ஒன்றும் இது கிடையாது. அப்போ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காமையே போயிடலாம். அவ்வளோதான். ஒரு சின்ன தீப்பொறி தான், சின்ன நெருப்பு தான், அது எப்படி பெரிய நெருப்பு ஆகுதுங்கிறது தான் கதை. அந்த மாதிரி தான் விஷயம். நான் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன நெருப்பு வந்துச்சு எனக்கு இல்லை, அது பெரிய நெருப்பாக மாறினதுனால தான் கண்டறியும் திறன் எனக்கு கிடச்சிச்சு. சின்ன நெருப்பாகவே இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட வராகியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். பெரிய நெருப்பாக இருந்ததுனால தான் கண்டறியும் திறனை பற்றி பேசுகிறேன். அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நான் உங்களை வராகியை நோக்கியே தான் ட்ராக்கை எடுத்துகிட்டு போயிருப்பேன். புரியுதுங்களா? தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே வந்து காசிக்கும் தஞ்சாவூரும் தான் வராகிக்கே ரொம்ப இது, அதுக்கப்புறம் ராமநாதபுரம். ஆனால் அப்படியாப்பட்ட ஊரில் இருந்துட்டு நாங்கள் வராகியை பற்றி சொல்ல மாட்டோம்னா பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? காசியில் ஒரு வராகி வச்சுருக்குறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபெமிலியரான வராகி வந்து தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோயிலில் இருக்கிற வராகி, அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில். இது 3 தான் இந்தியாவில் டாப் மோஸ்டில் இருக்கிற வராகி. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் எல்லாம் அதோட கிளைகள் தான் எல்லாம். ஆனால் அந்த 3லையுமே நீங்கள் யார் போனாலும் சிலையை தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை பார்க்க முடியுமா அப்படின்னா அதுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கணும், அதை உணரணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ காசிக்குள்ளே நம்ம அந்த கோவிலையோ அந்த சுற்றி இருக்கிற சூழலையோ தாண்டி அந்த எனர்ஜி எப்படி வெளியேறுதுங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடிஞ்சு. அப்போ அது வரும்போது எனக்குள்ளே என்னன்னா, இப்போ நான் காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் வெவ்வேறு மாதிரி சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு. காசிக்கு போனதுக்கப்புறம் ஒரு எனர்ஜி எனக்கு கிடச்சிச்சு. புரியுதுங்களா? இப்போ என்கிட்ட இருந்த எனர்ஜியோட இன்னொரு பெரிய எனர்ஜி கிடைக்கும்போது என்னுடைய தாட்டுங்கிறது விசாரமாக விரிஞ்சு அப்படி பார்க்குது. இந்த உலகத்தை நிறைய விஷயத்தை காட்டி கொடுக்கு. அது நிறைய விஷயத்த அந்த இயல்பு தன்மைக்குள்ளேயே அதை தன்னை வச்சுக்கிறதுக்கும், தன்னை ஒரு மாயையா சித்தரிச்சுக்காம, தனக்கே மாலை போட்டுக்காம, தனக்கே ஒரு பெரிய விஷயமா சொல்லிக்காம, அந்த இயல்பா எப்படி ஒரு விஷயம், ஆடையை எப்படி பார்க்கணும், உணவை எப்படி பார்க்கணும், ஒரு பயணத்தை எப்படி பார்க்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி பார்க்கணும், இதெல்லாம் அந்த எனர்ஜி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சுச்சு. புரியுதுங்களா? அப்போ காசிக்கு போயிட்டா அந்த எனர்ஜி நமக்குள்ளே வந்து உட்காந்துக்குமாலாம் இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த செயலில் அது கிடைக்கப்படணும் அப்படிங்கிற ஒன்றும், அது நம்மளுடைய அந்த பிரயாணத்தில் அது சாத்தியப்படும் இருந்ததுனால அது சாத்தியப்பட்டுச்சு. இப்போ நிறைய பேருக்குள்ள என்ன ஆகுதுன்னா, நான் காசிக்குள்ளே போய் ஒரு எனர்ஜி கிடைச்சதுனால நமக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக காசி கிளம்பிடுவோம். அதை அப்படி பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இன்னும் வளரவே இல்லை ஒரு குழந்தை, அதுக்குள்ளே போய் அங்கே போய் ஒரு எனர்ஜி கிடைக்குமானா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான்.